ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய வார் என்னதான் நடந்துட்டு இருக்கு. ஈரானில் வந்து இனிமேல் அமெரிக்கா வந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஆனால் அமெரிக்கா அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்காங்க? சும்மா வாய்மொழியில தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஈரானை வந்து நாங்கள் அடிக்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு மக்கள் அங்கே இறந்து போனாலும் ஈரான் அதாவது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய போர் அங்கே வந்து நடத்தும். அதோடைய தாக்குதலை வந்து ஈரானால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அயதுல்லா காமேனியை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாடு கடத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கே. ஆனா அதுக்கான ஸ்டெப் இன்னுமே அமெரிக்கா எடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல டக்குன்னு ட்ரம்ப் ஆச்சரியம் கொடுக்க வகையில வந்து அதாவது ஈரான் மட்டும் இல்லாம ஈரான் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் பயப்படுற அளவுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ அமெரிக்கா அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஈரான் சைட்ல இருந்தும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு விஷயத்த வந்து நாங்களும் எடுக்கணும். அதாவது ஒருவேளை ஃபியூச்சர்ல இப்போ இந்த மந்த் எண்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்தோ இல்லை அடுத்த மந்தோ இல்லை இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது திரும்ப இந்த வார் ப்ரொட்டஸ்ட் அங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது, பிரச்சனைகள் ஈரானில் நடந்துகிட்டே தான் இருக்குது. திடீர்னு அந்த வார் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் ஈரான் சைடில் இருந்தும் அவங்க பலத்தை கூட்டுற விதமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா என்ன மூவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அமெரிக்கா வந்து கடல் பகுதி வழியா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் கப்பலை வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது என்ன இந்த போர் கப்பலை வச்சு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நீங்க படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஏர் ஃபோர்ஸ்லாம் இருக்கும். அதுல மட்டும் அந்த கப்பல்ல மட்டுமே 9 வகையான ஏர் டிஃபென்ஸ் வந்து அதுல இருக்கு. ஏர் ஃபோர்ஸா இருக்கட்டும், ராக்கெட்டா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்மூழ்கி வழியா போகக்கூடிய அணுசக்தி வாய்ந்த நவீன மிஷின்ஸ்லாம் வந்து அந்த கப்பலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கப்பலை தான் வந்து இப்போது அமெரிக்கா வந்து அதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக வந்து இது நாங்கள் ஈரானுக்காக தான் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இவங்க என்ன மறைமுகமாக வந்து அதாவது இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதை வச்சே வந்து இதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் முன்னாடியே வந்து கடலில் வந்து இது பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இருக்கக்கூடிய அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ நம்ம இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஈரான் சைடில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் வந்து இந்த கப்பல் வந்து போய் கரெக்டாக அந்த இடத்துல வந்து அதோடைய ரேடார் சிக்னல் வந்து வரும்ல, ஸோ அந்த இதை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் அங்கே போயிட்டு இருந்த கப்பல் வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளாக இருக்கட்டும், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தெரிகிற வகையில் ஒரு ரேடார் சிஸ்டத்தோட தான் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அதை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சைடு போனதுக்கு அப்புறமா அந்த ரேடாரை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு அந்த கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. அந்த ஈரானுடைய அந்த கடல் பகுதியை சைடில் தான் வந்து இருக்குது அந்த கப்பல். ஆனால் அந்த கப்பல் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது, எங்கேருந்து தாக்குதல் நடத்துவாங்க, இல்லை அந்த கப்பல்லேருந்து விமானங்களை எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கு. ஏன்னா அந்த சைடும் நிறைய அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளங்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல வந்து அமைக்கிறதுக்கான திட்டங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இராணுவ கப்பல்லேருந்து இருக்கக்கூடிய இந்த 9 வகையான டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த இராணுவ சிஸ்டமும் வந்து போயிருச்சுன்னா ஈரான் வந்து எப்போ வேணால் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஈரானை ரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கடல் பகுதியிலேருந்து வந்து இந்தியா அதாவது ஈரானை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி வான் மூலியமாகவும் அடிக்கலாம். திடீர்னு அவங்க எடுத்திருந்த அந்த கப்பலில் தரை மூலியமாக அடிக்கக்கூடியது, இல்லை நீர்மூழ்கி கப்பல் மூலியமாக போய் ஒரு அணு ஆயுத ஏவுகணைகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூலியமாக அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரவுகளுமே வந்து ஈரான் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அபாயமாக இருக்குது அப்படிங்கிற அந்த தகவலையுமே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது சம்மந்தமாக அமெரிக்கா சைட்லேருந்து எந்த ஒரு சரியான ஒரு இதுவுமே வரல. நாங்கள் வந்து இதுக்காக தான் இந்த கப்பல் அங்கே கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வரல. நார்மலாக அந்த கப்பல் இங்கே போயிருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் இருக்குது. இது சம்மந்தமான எந்த பதிலுமே வந்து அமெரிக்காவுடைய இராணுவ சைட்லேருந்தோ ட்ரம்ப் சைட்லேருந்தோ எந்த விதமான தகவலும் வெளியே வராமல் தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து ஈரான் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ஏன்னா ஒரு அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, அது வந்து தாக்குதலுக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு முன்னெச்சரிக்கை எல்லாமே இருப்பாங்க. முன்னாடி நடந்த போர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த போன வருஷம் ஒரு 12 நாள் வந்து நடந்துச்சுல. ஸோ இது வந்து எதிர்பாராத விதமாக திடீர்னு நடந்த தாக்குதல் தான். இஸ்ரேல் வந்து தாக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இவங்க திருப்பி தாக்க ஆரம்பிச்சது, இது எல்லாமே.
அப்படி இருக்கும் போதே ஈரான் வந்து எந்த அளவுக்கு வந்து திருப்பி எதிர்த்தாக்குதல் பண்ணாங்க, எப்படி திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பார்த்ததில் வச்சு தெரியும். இஸ்ரேலை எப்படி தாக்கு பிடிச்சி எப்படி ஈரான் அடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு அப்பவே நடந்திருக்கும் போது இப்போ வந்து எந்த நேரத்தில் வேணா தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கு. இருந்தால் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே ஈரான் நிறைய வேலைகள் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வெளி உலகங்களுக்கு தெரியாம, அதாவது இப்போ அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இந்த ப்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அதுவாக இருக்கட்டும், அப்புறம் நெட்வொர்க்கு எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சிருக்கிறது தான். அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த தகவலுமே ஈரான்லேருந்து வெளியே போகாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் வெளியே போகும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலேயே நிறைய அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறது, இவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து இவ்வளோ எங்கள்கிட்ட வந்து ஏர் ட்ரோன்ஸ் அணு ஆயுதத்தை வச்சு நாங்கள் நிறைய ட்ரோன்கள் கண்டுபிடிக்கிறோம், நவீன டெக்னாலஜிஸ் மூலிமா வந்து நிறைய அணு ஆயுதங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இதுவே தகவலே ரொம்ப நாள் கழிஞ்சு தான் வந்து வெளியே வந்துச்சு ஈரான்ல இந்த மாதிரிலாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருந்த ஈரான்ல இப்போ எந்த டோட்டலாவே வந்து நெட்வொர்க்கே இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இவங்களுமே சும்மா இல்லாமல் இவங்களுமே நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய குழுக்கள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஹமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு நாடுகளையும் பல நாடுகள் இருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே வந்து இந்த மாதிரி குழுக்கள் வந்து ஈரான் சப்போர்ட்டுடைய குழுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய பலத்தையும் வந்து இவங்க அவங்க கிட்டேயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எதிரியா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஏன்னா ஹமாஸ், அதாவது அந்த பாலஸ்தீன் மக்கள், அந்த பாலஸ்தீனை வந்து அந்த வாருக்குள்ள போனனாலேயே இஸ்ரேல் மேல வந்து இந்த மாதிரியான குழுக்கள் நிறைய பேர் வந்து ஒரு எதிர்ப்புல தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து திரும்ப வந்து இப்போ அமெரிக்கா மட்டும்தான் வந்து இது வாரில் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இஸ்ரேலுமே கூட சேர்ந்து தான் வந்து ஈரான் அடிக்கிறக்காக வரும். ஸோ அப்படி வரும்போது அவங்கள தாக்கு பிடிக்கிறக்காக இந்த மாதிரி நிறைய குழுக்களை வந்து பேசி வச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கா சைட்லேருந்து இங்கே தாக்குதல் வருது, இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு தாக்குதல் வருதுன்னா இந்த குழுக்கள் மூலியமாகவும் அந்த குழுக்களுக்கு ஒரு மெயினான இந்த குரூப்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு ஒரு மெயினான மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கும், அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய இராணுவ ரீதியான நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக வச்சு இவங்க வந்து ஒரு தரை வழியாவோ இல்லை வான் வழியாவோ ஏதோ ஒரு மூலியமாக வந்து இவங்களுடைய பலத்தை இவங்க ஒரு நாட்டு அளவுக்கு வந்து இவங்ககிட்ட பலம் இல்லைனாலும் நம்ம கூட ஒரு இன்னொரு பலம் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழுக்கள் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அமெரிக்கா வந்து அரபுகளுடைய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த நட்புறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போதைக்கு எந்த ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் அங்கே ஏதோ மக்கள் கொல்லப்படுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியே போகுது அப்படின்னாலே, ஒரு தகவல் வெளியே வருது அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இஸ்ரேல் வந்து ஏன் அமைதியாகவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்திருக்கும். அதாவது ஏன் இவங்க அமைதியாகவே இருக்காங்க, அமெரிக்கா சொல்றது அப்படி கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்கும். ஈரான் சைட்லேயும் வந்து நடக்க போகிற வாருக்கு நிறைய எல்லாம் தாக்குதல் ஆகி, அதாவது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் நிறைய விஷயங்கள் வந்து ரெடி பண்ணி, அதாவது எப்போ வேணால் தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் அவங்க இராணுவங்கள் எல்லாம் இறக்கி ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்களாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. எப்போ வேணா ரெடியாக இருக்கேன், நீ எதாவது பண்ணிட்டீங்கன்னா உன்னை நான் உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. இஸ்ரேலியா அமைதியாகவே இருக்காங்க, அவங்க பங்குக்கு அவங்க எதாவது பண்ணுவாங்களே. அமெரிக்காவோட பேச்சை மீறி நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இதாக இருக்கே, அவங்களாம் ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கும் போது தான் இஸ்ரேல் சைட்லேருந்துமே ஒரு தகவல் வந்து வெளியே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாட்டு தூதர்கள்லாம் அங்கே போய் அங்கே இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாடுகள்லையும் மற்ற நாட்டுடைய தூதர்கள் இந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடியவங்க வெளியிட்ட தகவல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைட்லேருந்து இந்த ஈரான் வாருக்காக அவங்களுமே உள்ள மறைமுகமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இவங்க என்ன பிளான்ல இருக்காங்க, அதாவது இஸ்ரேல் என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம் அடிக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த வாரே நடக்கல, அமெரிக்கா வந்து இந்த வாரே வேணாம் அப்படின்னு இதே இப்போ இருக்கிற மாதிரி அப்படி பேச்சு வழக்கிலே விட்டுட்டாங்க அப்படின்னாலும் இஸ்ரேல் திரும்பி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏதாவது ஒரு காரணம், இப்போ ட்ரம்ப் சொல்றாருல, ஏதோ ஒரு சின்ன காரணம், ஏதாவது இதனால தான் எனக்கு இந்த நாடு வேணும், இதனால தான் நான் டாக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்றாருல, சம்பந்தமே இல்லாத ஒரு காரணம், அதே மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது ஒன்று ட்ரம்ப் சொல்லி தான் நாங்கள் அடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, இன்னொன்று வந்து ட்ரம்ப் இதை பேச்சுவாக்கில் விட்டுட்டாருன்னா திருப்பி நாங்களே வந்து ஏதாவது ஒரு காரணம், இப்போ உதாரணத்துக்கு போன டைம் சொன்ன மாதிரி அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அந்த மாதிரியான சொல்லி வந்து தாக்குதல் ஆரம்பிச்சார்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து நிறைய பொருட்கள் எங்களுக்கு எதிராக வந்து தயாரித்து வச்சுருக்காங்க, ஈரானில் நடந்த இவ்வளோ பிரச்சனைக்காக நாங்கள் அமைதியாக இருந்தோம், எங்கள் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் சொல்லியோ இல்லை வேற ஏதோ ஒரு ஒரு அந்த அளவுக்கு இது வார் நடக்கிறதுக்கான ஒரு இதே இல்லை, இந்த காரணத்துக்காக தான் வார் நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு இதே இல்லைனாலும் அந்த ஒரு காரணத்தை சொல்லி
தாக்குதல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வார் எப்போ நடக்கும், அதாவது இஸ்ரேல் சைட்ல இருந்து ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த டேக்குள்ள நாங்க வந்து ஈரானை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கருத்து மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதாவது இப்போ நான் கடந்த இந்த ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள நாங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த பிப்ரவரி இருக்குல்ல, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம், இந்த 2 வாரத்துக்குள்ள இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தும். இது வந்து அமெரிக்கா போர் நடத்தினாலும் சரி, போர் நடத்தினாலும் சரி, அரபுகளுக்கு எந்த பிரச்சனை, அந்த அரபுகளோட பேச்சுவார்த்தை வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, என்ன நடந்தாலும் இஸ்ரேல் கண்டிப்பா ஈரானை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன், அதாவது இது வெளிப்படையா செய்திகள்ல வெளியே வரல, ஏன்னா வெளியே வந்ததுன்னா இது அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா செய்யற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா கசிந்த தகவல்களை வச்சு மற்ற நிறைய நியூஸ் பத்திரிகைகள், வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்து இந்த செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அமெரிக்கா மட்டும் ஈரானை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஈரான் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஒருவேளை போன டைம் மாதிரியே வந்து அந்த 12 நாள் நடந்த போர் மாதிரியே இஸ்ரேல் மட்டும் திரும்ப ஈரானை வந்து தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னா அமெரிக்கா இதில் தலையிட்டு இந்த வாரம் நிப்பாட்டுவாங்களா என்ன அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.